எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எங்க சேனல் நேம நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்க சேனலோட ஹோம் பேஜுக்குள்ள நீங்க போகலாம். அதுக்கப்புறம் வீடியோஸ்ங்கிற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போட்டிருக்கிற வீடியோஸை ஆர்டரா நீங்க பார்க்க முடியும். பக்கத்துல இருக்க பிளேலிஸ்ட் டேபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸ் எல்லாம் கேட்டகரி வைஸா குரூப் பண்ணி வச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த அழகான ஃபோன் பவுச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோன் பவுச் செய்யறது ரொம்ப ஈஸி. 1 ஹவரில் இந்த ஃபோன் பவுச் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் உள்ளன் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த உள்ளன் நூல் வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் கூட ஆகாது, ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். இதுக்கு 2 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோன் பவுச் செய்யறதுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து டபுள் குரேசா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் குரேசா உங்களுக்கு போட தெரியலனா நான் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் பாருங்கள். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் வந்து பிகினர்ஸுக்காக இந்த மாதிரி சிம்பிளான டைப்பில் போட்டிருக்கேன். இது நீங்கள் பழகிட்டீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் உங்களால் போட முடியும். நான் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் வந்து ஃபோன் பவுச்சில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் அதெல்லாம் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த குரேஷா ஃபோன் பவுச் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபோன் பவுச் செய்யறதுக்கு நான் வந்து 2 கலர் யார்ன் எடுத்திருக்கேன், உள்ளன் யார்ன் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற உள்ளன் யார்ன் தான். இது வந்து சன்னமாக தான் இருக்குது. நான் இந்த யார்ன் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து குரேசா ஹூக் வந்து நான் 10ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். இந்த நூலுக்கு வந்து இந்த ஹூக்கே சரியாக இருக்கும். இந்த ஃபோனுக்கு தான் நான் பவுச் செய்ய போகிறேன். இதோட வித்து வந்து 2.5 இன்ச் இருக்குது. இதோட லென்த் வந்து 5 இன்ச் இருக்குது. இந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் பெரிய ஃபோனாக இருந்தால் அதுக்கு அளந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. நான் இதுக்கு எவ்வளோங்கிறது சொல்கிறேன். நீங்கள் பெரிய ஃபோனாக இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு செயின்ஸ் அதிகம் கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் யார்ன் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஒரு லூப் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துட்டு இந்த யானை நாட் போட்டுக்கணும். இப்போ இது ஒரு செயின் கிடச்சிருச்சு. இந்த செயினை வந்து நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்க கூடாது. நம்ம இதிலேருந்து செயின் போட ஆரம்பிக்கலாம். இந்த செயின் எப்படி போடுறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கான டுட்டோரியல் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம 12 செயின் போட்டுக்கலாம். இது வந்து என்னோட ஃபோனோட விட்டோட அளவுக்கு சரியாக இருக்குது. உங்கள் ஃபோன் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 செயின் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது 12 செயின்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 செயின் எக்ஸ்ட்ரா போடணும். 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து டபுள் குரேசா போட ஆரம்பிக்கலாம். டபுள் குரேசா எப்படி போடுறதுங்கிற டுட்டோரியல் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எப்படி போடுறதுன்னு இதுலேயும் காட்டுறேன். இதில் சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த 3ஆவது செயினில் உள்ளே விடணும். உள்ளே விட்டு திரும்ப சுற்றிட்டு வெளியே எடுக்கணும். எடுத்தால் இப்போ 3 லூப்ஸ் இருக்குது ஹூக்கில். திரும்ப சுற்றிட்டு இது 2 லூப்ஸ் வழியாக எடுக்கணும். இப்போ ஹூக்கில் வந்து 2 லூப் இருக்குது. இப்போ திரும்ப சுற்றிட்டு ஒரு லூப்பாக எடுத்துடணும். இதுதான் டபுள் குரேசா. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும். மொத்தம் 12 டபுள் குரேசா போடணும் இந்த லைனில். அதே மாதிரி இந்த லைனில் வந்து 12 டபுள் குரேசா போடணும். நான் இது வரையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். இதில் வந்து 12 டபுள் குரேசா போட்டிருக்கேன். இது வந்து ஒரு லைனு. நம்ம வந்து இதை வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணி போட்டு வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த 12வது டபுள் குரேசா போட்டிருக்கோம். இதே இடத்துல நம்ம ஒரு டபுள் குரேசா போடுறோம். இதே இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பின் பக்கமாக
இந்த ஃபர்ஸ்ட் டபுள் குரேசா போட்ட அதே ஹோல்ல நம்ம வந்து இன்னொன்று போடுறோம். இப்போ பின்பக்கமாக திருப்பி ஃபஸ்ட்டு டபுள் குரேசா போட்டாச்சு. இனி அடுத்து வந்து இந்த செயினோட இந்த ரெண்டு நூல் இருக்கும். ஒரு செயினில் வந்து ஒரு நூலில் தான் நம்ம வந்து டபுள் குரேசா போட்டிருக்கோம். அதோட கீழ்ப்பகுதியில் 2 நூல் இருக்கும். அந்த 2 நூலையும் சேர்த்து நம்ம போடணும். இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். இப்போ இந்த ஹோல் தெரியுது இல்லையா, இந்த ஹோல்ல எல்லாம் நம்ம போட்டு வரணும். இந்த பக்கமும் நமக்கு 12 டபுள் குரேசா கிடைக்கும். செயின் 12 செயின் போட்டிருக்கோம்னா அதோட 2 பகுதியிலையும் நம்ம டபுள் குரேசா போடுறோம். அதுதான் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கு வந்து 3 நூல் இருக்கும். அதில் ஒரு நூலில் வந்து ஒரு சைடில் போடுறோம், அடுத்த 2 நூலில் அடுத்த லைன் போடுறோம், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணணும். நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன் வந்து இதுவரை முடிச்சிருக்கேன். இது 12 செயின்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து 2 சைடும் நம்ம டபுள் குரேசா வந்து 12 டபுள் குரேசா போட்டிருக்கேன். சென்டரில் வந்து செயின்ஸ் 12 செயின்ஸ் இருக்குது. 2 சைடும் வந்து டபுள் குரேசா இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் குரேசா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது வந்து திருப்புற இடம், அதனால இந்த கடைசி இருக்கிற செயினில் வந்து ஒரு டபுள் குரேசா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 2 பக்கமுமே சேம் அளவில் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த லைன் வந்து இந்த ஒரு சுற்று வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் போட்ட இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட்டுங்கிறது இதுக்குள்ளே விட்டு எடுத்து நம்ம சுத்த தேவையில்லை, இப்படி எடுத்துடணும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு சுற்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைனு டபுள் குரேசா தான். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு தடவை சுற்றிட்டு இந்த ஹோலில் விட்டுட்டு வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி டபுள் குரேசா போடணும். இதுவும் அதே போல் சுற்றி வரணும். வேறு இடத்துல சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, எக்ஸ்ட்ரா எதுவும் போட தேவையில்லை. நார்மலாக நம்ம போடுற மாதிரியே போட்டு வரலாம். இது போடுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப வேகமாக போட்டு முடிச்சிடலாம். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் வந்து இது பிகினர்ஸுக்காக நான் போடுறேன், அதனால ரொம்ப சிம்பிளாக போடுறேன். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் போடலாம். இதுக்கு நூலும் அதிகம் செலவாகாது. ஒரு சின்ன பண்டல் 10 rupees பண்டல் வாங்கினா கூட உங்களுக்கு போதும். இந்த திருப்புற இடத்துல எல்லாம் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும்தான் அந்த மாதிரி போடணும். இப்போ எல்லாம் இனி போட தேவையில்லை. இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போடணும். இந்த சுற்று முடிச்சுட்டு காட்டுறேன். ஆரம்பித்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்.
இது வந்து லாஸ்ட் நாட்டு. இந்த இடம் வந்து ஸ்லிப் நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் நாட் போடுறேன். இந்த ரோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்த ரோக்கு ஒரு செயின் போட்டுட்டு நம்ம டபுள் குரேசா போடலாம். இதே மாதிரி டபுள் குரேசா போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இதே மாதிரி ஒரு 6 லைன்ஸ் போட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் ஜாயின் பண்ணலாம். 6 லைன்ஸ் போட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த பிங்க் கலரை 6 லைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எண்டிங்கில் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். இனி வந்து ஒயிட் கலர் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஒயிட் கலரை வந்து இந்த பிங்க் நூலோட சேர்த்து நம்ம முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போட்டுட்டு பிங்க் கலர் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இனி வந்து அந்த பிங்க் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால கட் பண்ணிடலாம். ஒருவேளை திரும்ப நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு திரும்ப அதிலிருந்தே எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிறத நம்ம கடைசியாக கட் பண்ணிடலாம். இப்போ இந்த லூப்பில் விட்டு ஒயிட் கலர் நூலில் நம்ம ஒரு செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் போட்டு வர வேண்டியது தான். இது சுற்றிட்டு இந்த லூப்பில் ஒரு டபுள் குரேசா போடணும். அதே போல் தொடர்ச்சியாக போட்டு வரணும். இதே மாதிரி போட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டு வாங்க. உங்களோட ஃபோனோட லென்த் வந்து கவனித்து பார்த்துக்கோங்க. அதே அளவுக்கு இதோட லென்த் போடுங்க. நான் இப்போ இதுவும் போட்ட மாதிரியே தான். இந்த பிங்க் கலர் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி ஒரு சுற்று போட்டுட்டு இந்த கடைசியில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். அந்த ஸ்லிப் நாட் எதுக்கு போடுறோன்னா அந்த ஒரு ரவுண்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும், அதுக்காக போடுறோம். இல்லைன்னா வந்து ஒரு பக்கம் மேடு, ஒரு பக்கம் பள்ளமாக, ஒரு பக்கம் ஹைட்டாக தெரியும். இது வந்து இந்த இடத்துல ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஒரு ரவுண்டு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும், அதுக்காக போடுறோம். இதுவும் அதே போல் இந்த ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடம் வர்றப்ப இந்த இடத்துல ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு எவ்வளோ ஹைட் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டுக்கோங்க. உங்களோட ஃபோனோடைய அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வச்சு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஒயிட்டில் நான் 13 லைன் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஃபோன் சைஸுக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இது சரியாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃபோன் சைஸ் அளவு வச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் ஸ்லிப் நாட் போட்டேன். இது அதோட செயின். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு இப்போ இந்த நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஊசியில் இப்படி எடுத்து விட்டுறலாம். இப்போ நல்லா நாட் விழுந்துருச்சு. நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணிடலாம். இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு லூப் வைக்கணும். இதோட சென்டர் பகுதியை கணக்கு பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து நூலை கோத்துக்கலாம். நூலை கோத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டு இதிலிருந்து செயின் போட ஆரம்பிக்கலாம். இப்போ 25 செயின் போட்டிருக்கேன். இப்போ இது அடுத்த லூப்பில் விட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். உள்ளே விட்டு இதில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு
நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம முதல் செஞ்ச மாதிரியே நாட் போட்டுடலாம். இழுத்து நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ வந்து நமக்கு இதுக்கு லூப் கிடச்சிருச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க நூலை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இது மாட்டுறதுக்கு இங்கே ஒரு ஃப்ளவர் செய்யணும். அந்த ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லூப் மாட்டுறதுக்கு நம்ம ஃப்ளவர் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இதில் வந்து 5 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 5 5 செயின்ஸ் போட்டேன். இப்போ வந்து இந்த எண்டிங் செயினில் நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டு அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஆக்கிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டேன். இப்போ இது ஒரு ரவுண்ட் ஷேப் ஆயிடுச்சு. நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்குள்ளே 10 டபுள் குரேசா போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஒரு தடவை சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து டபுள் குரேசா போடணும். இதே மாதிரி 10 போடணும். இந்த லூப்குள்ளேயே ஒரே ஒரு ரவுண்டுக்குள்ளேயே 10 போடணும். நான் 10 போட்டுட்டு காட்டுறேன். இப்போ 10 டபுள் குரேசா போட்டேன். இது ஃபஸ்ட்டு டபுள் குரேசா போட்ட இடம். இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டேன். அடுத்த செயினில் வந்து நம்ம ஒரு டபுள் குரேசா போடுறோம். ஒரே செயினில் வந்து 3 டபுள் குரேசா போடுறோம். அப்போ தான் வந்து பெட்டல் ஷேப் கிடைக்கும் நமக்கு. அதனால் இந்த செயின்குள்ளே ஒரே செயின்குள்ளே நம்ம 3 டபுள் குரேசா ஒரே பிளேஸில் போடுறோம். ரெண்டு இப்போ ஒரே இடத்துல 3 டபுள் குரேசா போட்டேன். அடுத்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் மட்டும் போடுறேன். அப்படி போட்டோம்னா நமக்கு பெட்டல் ஷேப் கிடைக்கும். ஸ்லிப் நாட் போட்டேன். நீ அடுத்த செயினில் ஒரே செயினில் 3 டபுள் குரேசா போடலாம். ஒரே செயினில் தான் போடணும். அப்போ தான் பெட்டல் ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு பெட்டல் ஷேப் கிடைக்காது. ஒரே இடத்துல திரும்ப திரும்ப 3 தடவை விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டு வரணும். அப்படி போட்டோம்னா நமக்கு 5 பெட்டல்ஸ் கிடைக்கும். நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வந்துட்டேன். இப்போ இது கடைசி லைனு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். போட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம நூலை கட் பண்ணிடலாம். இதை நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ நமக்கு ஒரு சின்ன ஃப்ளவர் கிடச்சிருக்கு. இந்த ஃப்ளவரை இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பூவை இந்த சென்டரில் வச்சு தைச்சிடலாம். வெறும் சென்டரில் மட்டும்தான் தைக்கணும். இந்த ஓரத்துலலாம் தைக்கக்கூடாது. சென்டரில் மட்டும் இந்த மாதிரி குத்தி உள் பக்கமாக எடுத்து தைச்சிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிடணும். இப்போ இந்த ஃப்ளவரை இந்த இடத்துல வச்சு தைச்சிட்டேன். இந்த லூப்பில் இப்படி மாட்டிக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஒரு பட்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோன் பவுச்சு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.